ஹலோ காய்ஸ், இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் இந்த வாரம் என்னதான் ஆச்சு, ஜேஸோட கொஸ்டின் மார்க் அப்படின்னு கூட வைக்கலாம். சோ அதுக்கான பின்னணி என்னன்றதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய சிங்கிங் காம்படிஷன் சீசன் 5 சீனியருக்கான லெவல் ரொம்பவே சூப்பரா ஆரவாரத்தோட போயிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு ரவுண்ட் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ இந்த வாரம் வரக்கூடிய ரவுண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது திருவிழா வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது திருவிழா ரவுண்ட் அப்படின்ற விஷயத்த கனெக்ட் பண்றாங்க. இதுல மோஸ்ட்லி கிராமத்து ஸ்டைல்ல எப்படி எல்லாம் பண்ணாங்களோ அந்த விஷயத்தெல்லாம் பண்ணி ஒரு ஃபங்க்ஷன் மோட் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு சூப்பரா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கலக்கலாவும் ரொம்பவே சூப்பரா வந்திருக்காங்க. இதுல போனஸா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது சிங்கிள் பசங்க அப்படின்னு சொல்லக்கூடிய டீம் புதுசா வந்திருக்க ஒரு ப்ரோக்ராம். ஸோ அந்த டீம் மெம்பர்ஸும் அதாவது சரிகமபால வந்து பாத்தீங்கன்னா இப்ப மெர்ஜ் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வாரம் இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே சூப்பரா பாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கண்டினியூஸா கிடைச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில சுஷாந்திக் ஆகட்டும், சபீஷன் ஆகட்டும், பவித்ரா, ஹரிஷ் முத கொண்டு சும்மா கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இந்த வாரம் இனியாவோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, இவங்களும் கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாதான் கொஞ்சம் சேஃபர் ஜோன்ல இருப்பாங்க அப்படின்ற விஷயம் கண்டிப்பா தெரியும். ஏன்னா இந்த வாரம் இருக்கக்கூடிய ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே அந்த அளவுக்கு கோல்டன் பர்ஃபார்மன்ஸ், அதாவது நம்ம நினைக்கக்கூடிய டாப் 5 லிஸ்ட்ல இவங்க எல்லாம் வருவாங்கப்பா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்சன்ஸ் எல்லாருக்குமே கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டாங்க. ஸோ இவங்க இன்னும் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் இனியா கோல்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருந்தால் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்சம் நல்ல ஃபைனல் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் டாப் 5 லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா சூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் கூட வரலாம். ஸோ அந்த வகையில இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் க்ரூம் பண்ணி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இங்கே ஸ்டாண்டா நிற்கும் அப்படின்ற விஷயத்தை தான் நான் இந்த வீடியோல சொல்ல வரேங்க. ஸோ நீங்க பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு ஷோல உங்களுடைய ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யாரு, நீங்க யாரு டாப் 5 லிஸ்ட்லயும் ஃபைனல் லிஸ்ட்ல வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.